Hi and hello, welcome to Maxima channel. 11 CBSE Mathematics 9th chapter straight lines பார்த்துட்டு இருக்கோம். Already 7 sum பார்த்துட்டோம். இப்போ exercise 9.1ல 8 and 9 பார்க்கலாம். Without using distance formula, show that the points or vertices of parallelogram சொல்லியிருக்காங்க. ஸோ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணக்கூடாது. இந்த 4 பாயிண்ட்டும் parallelogram-ஓட vertices தான் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்? ஸோ பேரலோகிராமில் ஆப்போசிட் சைட்ஸ் எப்படி இருக்கும்? பேரலாக இருக்கும். ஆப்போசிட் சைட்ஸ் பேரலாக இருக்கும். அப்போ இந்த லைனோட ஸ்லோப்பு, இந்த லைனோட ஸ்லோப்பு, இந்த லைனோட ஸ்லோப்பு, இந்த லைனோட ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். இப்போ பேரலல்னா ரெண்டு லைன் பேரலல் ப்ரூவ் பண்ணால் M1 ஈக்குவல் டு M2 நம்ம ப்ரூவ் பண்ணோம். அப்போ ஸ்லோப் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் சிடின்னு இருந்துச்சுன்னா ஓகேவா. அதே மாதிரி ஸ்லோப் ஆஃப் பிசி ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் ஏடின்னு இருந்துச்சுன்னா இது பேரலோகிராமோட வெர்டிசஸ் நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். ஸோ பர்பண்டிகுலருக்கு நம்ம போன சம்மில் பார்த்தோம் M1 இன்ட்டு M2 ஈக்குவல் டு -1 அப்படி ப்ரூவ் பண்ணால் அது பர்பண்டிகுலர். பேரலுக்கு M1 ஈக்குவல் டு M2. ஸோ யூ ஹேவ் டு ப்ரூவ் ஸ்லோப் ஆஃப் AB ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் CD, ஸ்லோப் ஆஃப் BC ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் AD. ஸோ ஸ்லோப்புக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ அப்போ X1 இது X2, இது Y1 Y2 எடுத்து எழுதி போட்டிங்கன்னா தப்பு வராது. டைரெக்டாக உங்களால் போட முடியும், தாராளமாக நீங்கள் போட்டுடலாம். Y2 மைனஸ் Y1, X2 மைனஸ் X1. ப்ளஸ் மைனஸில் தான் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். 0 மைனஸ் ஆஃப் -1, 4 மைனஸ் ஆஃப் -2. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும்? ப்ளஸ் ஆகிடும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1/4 + 2 1/6. ஸோ ஸ்லோப் ஆஃப் சிடி. ஸோ ரெண்டு பாயிண்ட் எடுத்துக்கிறோம். X1 X2 Y1 Y2, Y2 மைனஸ் Y1, X2 மைனஸ் X1. ஸோ 2 - 3 -3 ஆஃப் -3. இப்போ -1/-6. மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடுச்சு 1/6. பாருங்கள் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. ஸோ ஸ்லோப் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் சிடி. இது ஒரு சைடு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்போ ஏடி ஸ்லோப் ஆஃப் ஏடி, ஸ்லோப் ஆஃப் பிசியும் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். அதே மாதிரி X1 X2 Y1 Y2, Y2 மைனஸ் Y1 2 மைனஸ் ஆஃப் -1, -3 ஆஃப் -2. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 3/-1 -3. ஸ்லோப் ஆஃப் பிசி ரெண்டு பாயிண்ட் எடுத்துக்கிறோம். ஸோ Y2 மைனஸ் Y1 3 - 0 3 - 4. இப்போ 3/-1 -3. பாருங்கள் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. ஓகேவா. ஸோ ஏபி parallel to CD and AD parallel to BC. Since both the pair of opposite sides ABCD are parallel, hence ABCD is a parallelogram. So next sum, find the angle between the x-axis and the line joining the points. ஸோ லைன் ஜாயினிங் த பாயிண்ட்ஸ் நாங்கள் ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். அப்போ முதல்ல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஸ்லோப். ஃபைண்ட் தி ஸ்லோப் ஆஃப் த லைன். ஃபார்முலா தெரியும். Y2 மைனஸ் Y1/X2 மைனஸ் X1. அப்போது -2 மைனஸ் ஆஃப் -1 4 - 3. ஸோ என்ன வரும்? -2 + 1 -1, 4 - 3 1. ஸோ -1/1 -1, -2 + 1 -1/1 -1. ஸோ ஆங்கிள் நமக்கு தெரியும் tan θ. ஓகேவா. ஸோ tan θ ஈக்குவல் டு -1 +1ன்னா 45 நம்ம போட்டுடலாம். ஆனால் அங்கே என்ன இருக்குது? -1 இருக்குது. ஸோ எந்த குவாட்ரண்ட்டில் -1 tan வந்து நெகட்டிவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் குவாட்ரண்ட்டில் 180 - θ இருக்குது. ஸோ நம்ம அதை கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ 180 - θ. ஸோ அங்கே தான் நெகட்டிவாக இருக்கும். அப்போ 180 - 45 போட்டிங்கன்னா என்ன வருது? 135. So tan θ equal to -1, tan θ equal to tan of 135, θ equal to 135. Thank you.